மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணிக்கொடி பாரி ஊங்கி வளர்ந்ததோ தங்கம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரவென்று வாங்கின் எழுதி திகழும் செய்ய வட்டொலி வீசி பறக்குது பாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நிச்சல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம் நம்பற்குரிய அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காக்க தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. I welcome you all for the 75th Republic Day celebration. So Republic Day celebration அப்படிங்கிறது நம்ம குடி அரசு வாங்கினதுக்கான குடியுரிமை திட்டம் இருக்குங்க. ஸோ அதற்கான மரியாதையை நாம் செலுத்தத்தான் வேண்டும், சரிங்களா? ஸோ அதில் NSS ஸ்டூடெண்ட்ஸ் actually from the beginning when I took the charge, நான் சார்ஜ் எடுத்ததுலேருந்து I wanted to address the NSS students, but ஏதோ ஒரு ரீசன்னால அது தள்ளி போய்கிட்டே இருந்தது. பட் ஸ்டில் ஐ couldn't find all the NSS students. Only if you have SML here. ஸோ இந்த NSS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய 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 கருத்த கடவுள். NSS அப்படின்னா அதுக்கு ஒரு சினானிம் இருக்கு. NSS அப்படின்னா அதுக்கு ஒரு சினானிம் இருக்கு. NSS students are meant for service and discipline. So discipline அப்படினாலே அங்க NSS ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான பார்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ NSS ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அதுல டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் NSS ஸ்டூடெண்ட்ஸ் தான், இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு இதுதான் உங்க டியூட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ டிசிப்ளின் அப்படின்னாலே NSS தான். ஸோ NSS officers, the 3 units officers, they also deserve a very big round of applause, please. ஸோ காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கிளாஸ் டியூட்டர் வேணும், கிளாஸ் டியூட்டர்லேருந்து HODs வேணும். பட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சச் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அது மாதிரி சார் டோட்டலா நம்ம NSS யூனிட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? 150 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கள மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதும் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், சரிங்களா? ஸோ அதை மேனேஜ் பண்ணி உங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இங்க கொண்டுட்டு வந்து 75th Republic Day celebration அப்படின்ற ஒரு ஈவெண்ட்ல உங்களை ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி குட் டாஸ்க் அண்ட் யூ ஹேவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஒரே ஒரு சின்ன வருத்தம், ஹாஸ்டலைஸ் எல்லாரும் வரல, வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஹாஸ்டலைஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வரல. ஃபைன், இட் இஸ் ஆல் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலேஜ்னா காலேஜ்ல ஃபன் மட்டும் கிடையாது,
இது மாதிரி பொது விழாக்களையும் கலந்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? வெறும் கல்ச்சுரல்ஸும் ஸ்போர்ட்ஸும் மட்டுமே லைஃப் கிடையாது. வெறும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கிளாஸஸ்ல நடத்துற எல்லாத்தையும் படிச்சு அதை எழுதுறது மட்டுமே லைஃப் கிடையாது. அதை தாண்டி உலகம் வேறு. உங்களோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு once you step out of the institution வாழ்க்கை உங்களுக்கு பலவிதமான வண்ணங்களை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்க நினைக்கிறது மட்டுமே லைஃப் கிடையாது. So once you are going to step out of the institution with your degree, you are going to face much of challenges, and the college serves as the platform to train you how to handle and tackle all the challenges for the successful life. சரியா? ஸோ ஒவ்வொரு விழாலையும் நீங்க கலந்துக்க வேண்டிய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு. எவன் ஒருவன் நல்ல மாணவன், எவன் ஒருவன் நல்ல மாணவன். ஸோ துரோணாச்சாரியார் தெரியுமா? துரோணாச்சாரியார் தெரியுமா? Who's துரோணாச்சாரியார்? துரோணாச்சாரியார் யாரு? நவீன், அர்ஜுனனோட குருன்னு சொல்லு. யாரு? துரோணாச்சாரியார் யாரு? Say I need some answer please. क्वेश्चनனாலே எங்களுக்கு அலர்ஜி. அதுல நீங்க ஆன்சர் வேற கேக்குறீங்க. சரியா? சோ அவர் ஒரு குரு. சரிங்களா? மகாபாரதத்துல அவர் ஒரு குரு. இந்த துரோணாச்சாரியார் கிட்ட தான் எல்லாருமே அந்த வில்வித்தைய கத்துப்பாங்க. சரிங்களா? குருகுலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதாவது கல்வி உங்களை தேடி வராது, நீங்கள் தான் கல்வியை தேடி செல்ல வேண்டும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்ததுதான் குருகுல முறை கல்வி. சோ அந்த குருகுலத்துல எங்கெங்க இருந்தோ பேரரசுகள் எல்லாரும், மன்னர்கள் யாரெல்லாம் கல்வி கத்துக்கணுமோ அவங்க குருவை சூஸ் பண்ணி அந்த குரு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க போய் என்ன பண்ணுவாங்க, they start learning the things. சோ அப்படி கத்துக்கும் போது இந்த துரோணாச்சாரியருக்கு ஒரு பையன் இருப்பாரு. சரிங்க? அந்த பையனோட சேர்த்துதான் அர்ஜுனனும் துரோணாச்சாரியர் கிட்ட பாடம் கத்துப்பார். சரிங்களா? சோ அப்படி கத்துக்கும் போது இந்த துரோணாச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னா அர்ஜுனன் தான். அவரோட மாணாக்கர்கள்லயே ரொம்ப பிடிச்சது அர்ஜுனன் தான். ஈவன் அவரோட பையனே அந்த கிளாஸ்ல படிச்சாலும் அவருக்கு அவனை பிடிக்காது, அர்ஜுனனை தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த பையனுக்கு ஒரு குட்டி ஜெலசினஸ் வருது. சோ ஜெலசினஸ் வரும்போது அவன் தன் தந்தை கிட்ட போய் கேட்கிறான், அப்ப எதற்காக உங்களுக்கு அர்ஜுனனை மட்டும் பிடித்திருக்குது? நீங்க பெற்ற பையன் நான், பெற்ற மகன் நானும் எல்லாத்துலயும் எக்ஸலண்டா தானே இருக்கேன், எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குகிறேன். அப்படி விளங்கும் போதும் என்னை தாண்டி அர்ஜுனன் மீது உங்களது பாசமும் கவனமும் அதிகமாக இருக்கிறதே ஏன் அப்படின்னு அவங்க பையன் போய் துரோணாச்சாரியர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு துரோணாச்சாரியர் பதில் சொல்றாரு, ஒரு நல்ல மாணவன் என்பவன் கிளாஸ்ல வகுப்பறையில் எதை சொல்லி கொடுக்கிறார்களோ அதை தெளிவாக கற்றுக்கொண்டு அதை மூடி வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு தனது ஆசிரியனை உற்று நோக்க வேண்டும். அதாவது கிளாஸ்ல ஒரு டீச்சர் என்ன சொல்லித்தர வராங்களோ அந்த கான்செப்டை கிளியரா கத்துக்கிட்டு இன்னும் எனக்கு போதல, இன்னும் நீங்க எனக்கு என்ன சொல்லித்தர போறீங்க அப்படின்னு அந்த ஆசிரியரை எந்த ஒரு மாணவன் எதிர்கொள்கிறானோ அவனே சிறந்த மாணவன். நீ எனக்கு மகனாக இருந்தாலும் சரி, கல்விக்குரிய கற்றுக்கொள்ள வேண்டிய தாகம், அந்த அது அர்ஜுனன் கிட்டதான் இருந்தது. அதனாலதான் எனக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பார். சரியா? சரி. சோ இதன் மூலம் தாங்கள் அறிந்து கொள்ளும் கருத்து என்ன? கிளாஸ் எடுக்கும்போது தூங்கி முடிச்சுட்டு அடுத்து மேம் என்ன நடத்தினாங்கன்னு கேட்கணும். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் this is the platform. காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்க போறது கிடையாது. சரியா? ஸோ காலேஜுக்கு வர்றதுக்கு நீ காலையில எந்திரிப்ப, கிளம்புவ, உன்னோட
டைனிங் டேபிள்ல லஞ்ச் பாக்ஸ் இருக்கும், அம்மா காஃபி போட்டு வச்சிருப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அழகா காலேஜ்ல பஸ்ல ஏறினேன் அப்படின்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா சேட் பண்ணிக்கிட்டு காலேஜ் வந்து ரீச் ஆவ. இங்கேயும் கிளாஸ்ல உட்காந்தே தீரணும்னு யாரும் உன்னை கண்ட்ரோல் பண்றதும் கிடையாது, கம்பல் பண்றதும் கிடையாது. இஷ்டத்துக்கு அங்க விரட்டினாங்கன்னா இங்க வந்துருவேன், இங்க விரட்டினாங்கன்னா அங்க ஓடிடுவேன். சரியா? ஸோ ஒன்ஸ் இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியை முடிச்சுட்டு உன் டிகிரியை வாங்கிட்டு இந்த காலேஜில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில போவ பாரு, அந்த வெளியில போகும்போது தான் வாழ்க்கையின் நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். சரியா? ஸோ அந்த நிதர்சனத்தை நாம் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரது தான் கல்லூரி. யூ என்ஜாய், ஹாவ் மெமரிஸ். ஸோ இந்த மெமரிஸை வச்சு தான் நான்லாம் படிக்கும் போதே அப்படின்னு உன்னோட என்டையர் லைஃப்லையும் சொல்றதுக்கான எல்லா கதைகளையும் சேகரிக்க போகும் இடம் இதுதான். சரியா? ஸோ உன்னோட லைஃப்ல நான் படிக்கும்போது அப்படி பண்ணேன், என் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தான். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு உனக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீ தான் தேடிக்க போற, கிரியேட் பண்ணிக்க போற. பட் அந்த கதைகள் அனைத்தும் வெற்றி கதைகளாக இருக்க வேண்டும் எனில், வெற்றி கதைகள் அல்ல, வெற்றி கதைகளாக இருக்க வேண்டும் எனில் அதுவும் உன் கையில தான் இருக்கு. சரியா? ஸோ உன்னோட ஸ்டோரி எப்படி எழுதப்படணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ண போற. I wish you all the very best and my sincere appreciations to the band team. எப்பவுமே பின்னாடியே நிக்கிற ஒரு band team. ஸோ பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளாட் எப்பவுமே இருக்கும், பின்னாடி ஒரு குரூப் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்கிங் டீம் வந்து பேண்ட் டீம். மை சின்சியர் அப்ரிசியேஷன். ஸோ பேண்ட் டீம்க்கு என்னோட அப்ரிசியேஷன் and the performers of the day. The performers of the day. My God, I was totally scared. I was totally taken away. So those guys who performed the Silambam and the other martial arts, my sincere heartiest congratulations to all these students. So எனக்கு இருக்கிற பையன், என்னோட கேம்பஸ்ல இருக்கிற பையன் பயங்கர டேலண்டட். என்ன அப்படின்னா, ஏன் அவனோட திறமை வெளியில வர்றதில்லை அப்படின்னா, பக்குவப்படுத்தி அவனை அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான பக்குவம் அவன்கிட்ட இல்லை. ரொம்ப ரஃப், அன்டேம்டு. இந்த காட்டுல மதம் பிடிச்ச யானையெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது இஷ்டத்துக்கு போகும், அதுக்கு என்ன தோணுதோ செய்யும். ஆனா அதையே ட்ரெயின் பண்ணி இதை இப்படித்தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு முறைப்படுத்தி வெளிப்படுத்தினால் மட்டும்தான் உங்கள் திறமைகள் ஷைன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, NSS ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் வாட் யூ ஹவ் டன் இன் வியூகம் 2024 இஸ் எக்ஸ்ட்ராடினரி, மைண்ட் ப்ளோயிங். சூப்பராக இருந்தது. ஸோ frequenta we will be always in touch. If you have any ideas, my doors are always open for the ideas, as well as my doors are always open for the challenges. If you have any suggestions, please come in, please pour your ideas so that I'll try to inculcate. Saringla, my sincere appreciation to the faculty members, to the NSS unit officers, to the NSS students, to the IQAC coordinator, as well as to all the non-teaching faculty as well. Wish you all a very happy Republic Day and thank you so much. All squad, NSS club!